Welcome to our channel. Welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து static properties and static method. Okay. நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு static properties, இன்னொன்னு static method. First நம்ம பார்க்க போறது வந்து static properties. Okay. இந்த staticன்ற keyword எதுக்கு வந்துச்சுன்னு first பார்த்தறலாம். static எப்படி டிக்ளேர் பண்ணனும்னு பார்த்தறலாம். static வந்து கிளாஸ்ல எப்படி டிக்ளேர் பண்ணனும், கிளாஸ்க்கு வெளியில எப்படி டிக்ளேர் பண்ணனும், இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ல எப்படி டிக்ளேர் பண்ணனும்ன்றது பார்த்தறலாம். ஓகே இந்த ஸ்டாட்டிக்ன்ற கான்செப்ட் எதுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள வந்துச்சுனா நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயினும் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல மெத்தடோ ஒரு கிளாஸ்ல டிக்ளேர் பண்ற ஒரு வேரியபிளோ இல்ல ஃபங்க்ஷன்ஸோ இது ரெண்டையுமே வந்து ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் இல்லாம அதனோட வேல்யூவை நம்ம வர்க் பண்ணோம். As usual static எப்பயுமே constant variable நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணமோ அதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ண போறோம். என்ன டிஃபரன்ஸ்னா keyword difference, அதனோட ஆக்ஷன்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம டைனமிக்கா static variableோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை அதாவது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் பப்ளிக்ன்றது செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோ மெத்தடோ ரெண்டையுமே நம்ம எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணிக்க போகிறோம். ஸோ பப்ளிக்ன்ற அக்சஸ் மாடிஃபையர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ப்ராப்பர்ட்டியோ மெத்தடையோ அக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாகவே நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டுத்துக்குமே பப்ளிக்னு தான் கொடுக்கணும். ஓகே பப்ளிக்ன்ற அக்சஸ் மாடிஃபையர் செட் பண்ணிட்டோம். இது ஒரு வேரியபிளை அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்ம எப்படி ஸ்டாட்டிக் வேரியபிளை மாற்றுறது, ஜஸ்ட் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி அசைன் பண்ணுறோம். வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா $சைனு வேரியபிள் நேமு ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோன்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். டபுள் கோலனுக்குள்ளார என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துட்டு செமிகோலன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஹெச்பியில் ஃபினிஷ் பண்ணும்போது செமிகோலன் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளை எப்படி யூசேஜ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோலன் அதாவது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கிளாஸுக்கு வெளியில் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அந்த வேரியபிள் நேம் செமிகோலன் இதை கொடுத்தா போதும் நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிளாஸுக்கு வெளியில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே இது கிளாஸுக்கு வெளியில் ஒரு ஓன் கிளாஸ் அண்ட் மெத்தடுக்கே நான் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை யூஸ் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும், ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக செல்ஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வேணுமோ அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் செமிகோலன் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதனோட ஓன் மெத்தட்ஸில் நம்மளால் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ கிளாஸுக்கு வெளியில் எப்படின்னு பார்த்துட்டோம், கிளாஸுக்கு உள்ளார எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே இது இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் அதாவது பேரண்ட் சைல்டு கிளாஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஆட் பண்ணலாம். ஓகே ஒரு பேரண்ட்ல நான் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் சைல்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ன்ற கீவேர்ட் கிளாஸ் நேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணால் போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் ரன் ஆகும். ஓகே இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் இருந்துச்சோ சேம் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற அதே விஷயம்தான் என்ன நம்மளுக்கு சேமாக இருக்கும்போதுன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன விஷயம் ஓகே ஆச்சோ அதே தான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கும். ஓகே ஸ்டாட்டிக் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக நம்ம எங்கேருந்து வேணாலும் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ண போகிறோம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பப்ளிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் தான் ஸ்டாட்டிக்கோட ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இந்த இடத்துல அக்சஸ் மாடிஃபையர் ஒரே ஒரு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட், அதாவது பேரண்ட் சைல்டுன்ற ஆக்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் சைல்டு ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் டிஃபால்ட்டாக நம்ம பப்ளிக்னு தான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறோம்? ஒரு அக்சஸ் மாடிஃபையர் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு, ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கீவேர்டு, ஃபங்க்ஷனோட நேமு, ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டு, கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸு, அதனோட ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளோதான். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நம்மளுக்கு டிஃபால்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த க்ரியேட் ஆன ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி கால் பண்ணலாம்? ஓகே, எப்பயும் போல் ஒரு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் தான் நமக்கு தேவைப்படுது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கிளாஸுக்கு வெளியிலேருந்து கால் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரு, ஸ்டாட்டிக் மெத்தட் நேமு, அவ்வளோதான். செமிகோலன். இதை நம்ம டிஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளுக்கு கால் பண்ணும். ஓகே, இதே ஒரு அதனோட ஓன் கிளாஸ்க்குள்ளரே நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப்ன்ற கீவேர்ட், கிளாஸ் நேமுக்கு பதிலாக செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஸ்டாட்டிக் மெத்தடோட நேம் கொடுத்தா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ஓன் கிளாஸ்லேயே கால் ஆகி ரன் ஆகும். இதே வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நான் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது சைல்டு பேரண்ட் சைல்டு, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேமுக்கு பதிலாக பேரண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணால் போதும், ஒர்க் ஆகும். அக்சஸ் மாடிஃபையர் எப்போ மட்டும் ப்ரொடெக்டட் என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் ஒர்க் ஆகிறப்ப மட்டும்தான். ஓகே, இதை எப்படி நம்ம பிஹெச்பியில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெத்தட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி கோடு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மெத்தடுன்னு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணுறதுக்கு கிளாஸ்ன்ற கீவேர்டு, கிளாஸோட நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்ன்றது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள் பிஹெச்பியில் ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். டாலர் வேரியபிள் நேம் நான் மில்லிமீட்டர் எம்எம்னு செட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு அதனோட வேல்யூ என்னன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன், 100ன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பப்ளிக்ன்ற கீவேர்டு ரைட் பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு ரைட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் நீட்ஸ், ஃபங்க்ஷன்ற கீவேர்டு, ஃபங்க்ஷனோட நேமு, ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டு, கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதுக்குள்ளார என்ன ஒர்க் ஆகணுமோ அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளை அவுட்டர் கிளாஸில் கால் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடியில எப்படி கால் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் நியூ மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதனோட வேரியபிள் வேல்யூ எனக்கு வெளியில் வேணும் அப்படின்னா இப்படி ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கால் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸே தேவையில்லை, ஜஸ்ட் எக்கோ. இது என்னோட கிளாஸ் நேம் என்ன, மெத்தடு. இந்த மெத்தடுன்றதை டிக்ளேர் பண்ணுறேன், கோலன். என்ன வேரியபிள் நான் எக்கோ பண்ணி, அதாவது வெப்ஷீட்டில் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா $mm, ஜஸ்ட்டு செமிகோலன். இதை கொடுத்துட்டு நான் எக்கோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். நான் கொடுத்துட்டு ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகிருக்கு. என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தேன், எம்எம்க்கு 100ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ 100ன்றது எனக்கு எக்கோ ஆகியிருக்கு. ஓகே, இப்போ நான் இதனோட ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கும் சேம் ஒர்க் தான். மெத்தட் கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், மெத்தடோட நேம் என்ன, பிரிண்ட் ஸ்ட்ரிங்கு, ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டோட டிக்ளேர் பண்ணும், ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டு செமிகோலன். ஒருவேளை எனக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார நான் டிக்ளேர் பண்ணால் போதும், எனக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் ஆகி ஒர்க் ஆகும். ஓகே, நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன நான் ஃபங்க்ஷனுக்குள்ளார எக்கோ பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்துருந்தனோ அது நம்மளுக்கு ரன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இது
இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு அவுட்டரில் ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். அடுத்தது அண்ட் சைல்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே இருந்த மெத்தடுன்ற கிளாஸை பேரண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். சைல்டு கிளாஸுக்கு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன் சைல்டுன்ற நேமில். ஓகே, இந்த மெத்தடுன்ற கிளாஸை சைல்டாக அதாவது இந்த சைல்டுன்ற கிளாஸை சைல்டு கிளாஸாக மாற்றுறதுக்கு எக்ஸ்டெண்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பேரண்ட் கிளாஸ் டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெத்தடுன்ற கிளாஸை நான் பேரண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெத்தடுன்ற கிளாஸுக்கு சைல்டு கிளாஸ் சைல்டு. ஓகே, இதை கால் பண்ணுறதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேரண்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்ணுறதுக்கு கிளாஸோட நேம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் பேரண்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பேரண்ட்டோட ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ண போகிறோம். அதனால் பேரண்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தடு எது வேணுமோ, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தடு எது வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சைல்டு கிளாஸ்க்கு நம்ம இந்த சைல்டு கிளாஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ இந்த சைல்டு கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ சைல்டுன்ற இதை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு இந்த சைல்டு கிளாஸை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100 ஹாய் ஐ ஆம் ஸ்டாட்டிக் மெத்தடுன்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, மெத்தடோட வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு பேரண்ட்டோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியும் சரி மெத்தடும் சரி பேரண்ட் சைல்டு ஆக்டில் இருக்கும்போது நம்ம ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ரொடெக்டட் நான் இப்போ மாற்றுறேன் அப்படின்னா நமக்கு ரன் ஆகும். ஏன்னா இது சைல்டு கிளாஸில் இருக்குது. இதே நான் கிளாஸ்க்கு வெளியே இருக்கும்போது கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா சேம் ரிசல்ட் தான். ஏன்னா சைல்டு அண்ட் பேரண்ட் ஆக்ஷனில் இருக்கிறதுனால ரன் ஆகுது. இதே நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணி கால் பண்ணியிருந்தேன் இல்லையா. கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் $mm ப்ராப்பர்ட்டி மட்டும் கால் பண்ணியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எரர் காமிக்க. ஏன்னா ப்ரொடெக்டர்ன்ற இதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எஸ், ஃபேட்டல் எரர். ஏன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ ரெண்டுமே நம்மளுக்கு பப்ளிக்ன்ற அக்சஸ் மாடிஃபையரில் தான் இருக்கணும். எப்போ மட்டும் அதனோட அக்சஸ் மாடிஃபையர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, அடுத்து தேர்ட் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனோட ஓன் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ்குள்ளாரே எப்படி இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல நான் என்னோட ஓன், அதாவது இதனோட ஓன் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறதுக்கு செல்ஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணணுமோ அந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதனோட கிளாஸ் நேம் கோலன் அதனோட மெத்தட் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். ஏன்னா மெத்தடும் கால் ஆகிருக்கு, அதனோட செல்ஃப் ப்ராப்பர்ட்டி இதுவும் கால் ஆகிருக்கு. ஓகே, நான் வெளியிருந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வேரியபிளோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆகுமா? எஸ், சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது ஸ்டாட்டிக். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெத்தட் :: நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணாத ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளே பண்ணுறேன். எக்கோன்றது டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஓகே டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ
வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம சேம் இதே தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிளோட வேல்யூ அசைன் பண்ணணும்னா சிங்கிள் ஈக்குவல் டு டபுள் கோலனுக்குள்ளார, இல்லை நியூமரிக்னா தேவையில்ல, டபுள் கோலனுக்குள்ளார வெல்கம் டு அவர் சேனல் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ சேம் அதையே எக்கோ பண்ண போகிறேன். இப்போ ஆஃப்டர் சேஞ்ச் இது ஓகே. நம்மளுக்கு இது 1 by 1 டிஸ்பிளே ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன 100. நான் ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா, எஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. வெல்கம் டு அவர் சேனல் செட் பண்ணியிருக்கேன், அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சேம் மெத்தடுக்கும் நம்ம ஆர்குமெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்னென்ன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸு 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம கால் பண்ணலாம். ஒன்று கிளாஸுக்கு அவுட்டர்லேருந்து எப்படி கால் பண்ணுறது, அதனோட ஓன் கிளாஸ்குள்ளே எப்படி கால் பண்ணுறது, சைல்ட் கிளாஸ்லேருந்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பற்றி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஆஸ் த சேம் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் அதே தான். ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஸ்டாட்டிக் மெத்தடை எப்படி கால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். ஓகே, thank you.